தக்கலை அருகே மாடியில் இருந்து தவறி விழுந்து 10ஆம் வகுப்பு மாணவன் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள திக்கணங்கோடு பூக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெபசீலன். இவர் வெளிநாட்டில் கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு 3 மகன்கள் உள்ளனர். இதில் 2வது மகன் ஜெபின், வயது 16. இவர் வாத்தியார்கோணம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தான். தற்போது ஜெபசீலன் வீட்டின் 2வது மாடியில் கட்டிட வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜெபின் புதிதாக கட்டப்பட்ட சுவர்களுக்கு குழாய் மூலம் தண்ணீர் ஊற்றிய போது எதிர்பாராத விதமாக நிலைதடுமாறி கீழே விழுந்துள்ளான். இதில் அவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனே குடும்பத்தினர் ஜெபினை மீட்டு திருவனந்தபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு ஜெபின் பரிதாபமாக இறந்தார். தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 10ஆம் வகுப்பு மாணவன் மாடியில் இருந்து தவறி விழுந்து பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.